கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அதிகாலையில தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் தேவ பிள்ளைகளே. அதிகாலையில தேடும் பொழுது தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு, தேவனுடைய நடத்துதல் எல்லாவற்றையும் கர்த்தர் வேதத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசுவார். வாலிப பிள்ளைகளே, அதிகாலையில் அநேக நன்மைகள் நமக்கு தேடி ஓடி வரும். வாலிப பிள்ளைகளே, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 18லிருந்து 21 வரைக்கும் நம்ம படிச்சோம்னா, அதிகாலையில தேவனை தேடுபவர்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நேசிக்கிறவரா இருக்கிறார். அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நிலையான பொருட்களையும் கர்த்தருடைய நீதியை பற்றிய அறிவையும் பலனையும் மெய்ப்பொருளையும் கர்த்தர் தருகிறார். நாம் நீதியின் வழிகளிலே நடக்க கர்த்தர் கிருபை தருகிறார். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது அநேகர் அதிகாலையில எழுந்து ஜெபிக்கிற அனுபவங்களை நாம் பார்ப்போம். பழைய ஏற்பாடிலிருந்து நம்ம பார்த்துட்டோ வந்தோம்னா, யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல மோசே பார்வனத்தில் ஜனங்களுக்காக பரிந்து பேசியது அதிகாலை வேலை. ஆம் வாலிப பிள்ளைகளே, நம் தேவனிடத்துல அதிகாலையிலே, ஆண்டவரே இந்நாளை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், நீங்க என்ன செய்ய இருக்கிறீங்களோப்பா நீங்க நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, நாங்க தேடுறோம், எங்களுக்கு கிடைக்கல, ஆனா நீங்க தேடித்தாங்க, எங்களுக்கு கிடைக்கும். மோசே போய் பேசினார். ஹல்லேலூயா. அதே போல 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 20-21 தாவீது அதிகாலையிலே எழுந்து ஆடுகளை காவல் வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே ரதங்கள் இருக்கிற இடத்தில் வந்தான். தங்கள் குடும்பத்தையும் தங்கள் ஆவிக்குரிய திரு குடும்பத்தையும் தேவ கரத்துல நாம் ஒப்பு கொடுக்கணும் பிள்ளைகளே. அவன் ஈசா சொன்னது போல தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்தான். தாவீதுக்கு ஜெயம் வந்தது. ஹல்லேலூயா. யுத்தத்துல இஸ்ரவேலர்களையும் பெலிஸ்தர்களையும், இஸ்ரவேலருக்கு எதிராய் வருகிற எல்லா பெலிஸ்தரையும் ஆண்டவர் கோலியாத்தை கர்த்தர் நிர்மூலமாக்கினார். அதிகாலை வேளையில நாம் கர்த்தரை தேடும்பொழுது சத்ருவை நாம் நிர்மூலமாக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். வாலிப பிள்ளைகளே, மோசேயின் சங்கீதமாகிய 90ஆம் சங்கீதம் 14வது வசனத்திலே மோசே இப்படியாக பாடுகிறார். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால திருப்தியாக்கும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால நம்மளை திருப்தியாக்கினார்னா ஒரு பாட்டு, ஒரு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆண்டவரே, இந்த காலையில எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க என்னோடு கூட வாங்க, என்னோடு கூட நடங்க, என் கையை பிடிச்சிட்டு நடங்க. நான் உங்க கையை பிடிச்சேன்னா நான் உங்களை விட்டுருவேன் ஆண்டவரே. நீங்க என் கையை பிடிச்சி பத்திரமா என்னை கொண்டு போய் என்னை திருப்தியாக்கி நடத்துங்க அப்படின்னு அப்போ நம்ம கேட்கலாமா வாலிப பிள்ளைகளே? யோபு பக்தன் தான் பிள்ளைகளுக்காக சர்வாங்க தகன பலிகளை செலுத்தியது அதிகாலை வேலை. வாலிப பிள்ளைகளே, யோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இருக்கிறது. ஆம் வாலிப பிள்ளைகளே, நம் கர்த்தரை அனுதினமும் தேட வேண்டும். அனுதினமும் அவரோடு கூட நாம ஜெபிக்க வேண்டும். அனுதினமும் அவரோடு கூட நடக்க வேண்டும். அதிகாலையில தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ளலாமா? ஜெபிக்கலாமா? கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த அதிகாலை வேலையில அப்பா என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. நாங்க இதோ தேடுறோம் ஆண்டவரே. நீங்க உம்மை கண்டடையத்தக்கதாய் எங்களோடு கூட நீங்க இடைப்படுங்க ஏசப்பா. உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் எங்கு செல்றோம் என்பதை நீங்க அறிஞ்சு எங்களை நடத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுங்க. பாவத்திலிருந்து மீட்டு கொள்ளுங்க ஏசப்பா. எக்ஸாம் எழுதுகிற எல்லா கர்த்தாவை 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை நம்முடைய கரத்துல இயேசுவின் ரத்தத்தை முத்திரை அளிக்கிறோம் ஆண்டவரே. வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களில சமாதானம் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்ப ஜபங்கள் அதிகாலையில எழும்பட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைகள் வல்லமைகள் எல்லாம் கர்த்தாவை ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. ஊழியக்காரர்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திங்க. எங்க தேசத்தை ரட்சித்துக் கொள்ளுங்க. அதிகாரிகளை பாதுகாத்து கொள்ளுங்க. வாகனங்களில் போகிறவர்களையும் வருவர்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இருக்கட்டும் சுவாமி. நீர் மாத்திரம் மகிமைப்படணும். உம்முடைய வருகைக்காய் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவை விழிப்புள்ளவர்களா இருக்க உதவி செய்யுங்கப்பா. நீரே மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே,
ஆமேன் ஆமேன். ஹாவ் அ blessed day. Bye.